வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது நிறைய காரியம் இருக்குது, நிறைய காரியங்கள் வைத்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. சில காரியங்கள் விரும்பப்படத்தக்கதாக இருக்குது, சில காரியங்கள் விரும்பப்படாததாக இருக்கிறது. சில காரியங்களை நம்ம வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம், சில காரியங்களை நிராகரிக்கிறோம், சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நீங்கள் விரும்புகிறீர்களோ நீங்கள் விரும்பவில்லையோ, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் உண்மை என்று சோத்திரம் நீங்கள் அறிந்திருப்பீங்கன்னா, தேவனுடைய தீர்மானத்தின் படித்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி மிக உறுதியாக இருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும், ஒவ்வொரு நிகழ்வுகளும், ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறத ஒழிய ஒருபோதும் அந்த சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில தீமையாக முடியவே முடியாது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை மாறாது. இன்னைக்கு அநேக காரியங்களை சொல்ல இந்த வசனத்துல நமக்கு காரியங்கள் இருந்தாலும், கேட்க காரியங்கள் இருந்தாலும், 2 வார்த்தை மாத்திரம் உங்கள் நடுவில் முன்வைத்து சில நிமிடங்கள் மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 வார்த்தை, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்கள. 2 வார்த்தை நம்மளால வைத்துக் கொள்வோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி போதும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் 2 வார்த்தை மட்டும் வைத்துக் கொள்வோம். தீர்மானம், அழைப்பு. தீர்மானம், அழைப்பு. தேவனுடைய சிந்தையில, தேவனுடைய மனதுக்குள்ள, தேவனுடைய எண்ணத்துக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்தது. அது என்ன தீர்மானம்? என்ன? நம்மை அவரிடத்துல அழைக்கும்படியாக ஒரு அழைப்பு கொடுக்கிற தீர்மானம் இருந்தது. கவனிங்க, தேவன் நம்மை அழைத்தார் என்பதுல இந்த வசனம் நம்மை உறுதிப்படுத்துகிறது. நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். நம்ம கிறிஸ்துவ குடும்பங்களில் பிறந்தோமோ, கிறிஸ்துவ அல்லாத குடும்பத்தில் பிறந்தோமோ, நம்ம முதிர்ந்த வயதில் ரட்சிக்கப்பட்டோமோ, சிறு வயதில் கர்த்தரை அறிந்து கொண்டோமோ, நம்ம எந்த வயதில் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், எந்த வயதில் தேவனை அறிந்து கொண்டோம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. இது எல்லாவற்றையும் விட அவருக்குள்ள இன்றைக்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய தீர்மானத்தின்படி நாம் இங்கே அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். புரிந்திருந்தா இன்னும் பெரிய சத்தமா சொல்லிக்கலாம். தேவன் நம்மை அழைத்தார் என்கிற ஒரு தீர்மானம் நமக்குள்ள இருக்கும் என்றால், நமக்கு இன்னும் கூட அதிகமாக தைரியம் உண்டாகும் முன்னேறுவதற்கு, தேவனுக்காக வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு, எந்த சூழ்நிலையானாலும் மனரம்யமா நடப்பதற்கு, வாழ்வானாலும் தாழ்வானாலும் இன்னும் மனரம்யமா நடந்து முன்னேறுவதற்கு தேவன் என்னை அழைத்தார் என்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்குள்ள இருக்கும் என்றால், தேவனுடைய தீர்மானத்தின்படி என்னை அழைத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம முழுமையா நம்புவோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் கண்டு நம்ம அசைக்கப்படுவது கிடையாது. ஆமென். காற்றடிக்கலாம், புயல் வரலாம், கப்பலே படகை கவிழ்ந்து விடுவது போல இருக்கலாம், இயேசு கூட இல்லாதது போல இருக்கலாம், வாழ்க்கையே முடிந்து போனது போல எண்ணத்துல தோணலாம். என் வாழ்க்கையில் இது ஏன் நடக்கிறது, நடக்கவே கூடாது என்று எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு இருக்கலாம். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியான நமக்கு சொல்ற வார்த்தையை கவனித்து கேளுங்க. எதுவானாலும் தேவன் என்னை அழைத்தபடியால், நான் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிள்ளையா நடக்கிறபடினால், இது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் எனக்கு முடியும் என்று விசுவாசிப்போம் என்றால், அது நமக்கு மிகுந்த விசுவாசத்தையும் பலனையும் நம்முடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழியை நமக்கு காட்டி நம்மை அழைத்து செல்லக்கூடியதா இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். சபையை பார்த்து, சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை, சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சிம்பிளா சொன்ன, they called according to his purpose. அவர் என்ன, அதாவது நோக்கத்துக்காக நம்ம அழைத்தாரோ, அந்த திட்டத்துக்காக அழைத்தாரோ, அந்த திட்டத்தை பற்றி நாம் அறிகிறவர்களாக இருக்கும்போது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த பயனுள்ளதாக இந்த பிரசங்கம் நமக்கு மாறும். ஆமென். நல்லா கவனிங்க, கிறிஸ்துக்குள்ள பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் படைத்த தேவன்
காண்கிற உலகத்தையும் காணாத வஸ்துக்களையும் வானத்திலும் சரி பூமியிலும் சரி தண்ணீரிலும் சரி தண்ணீருக்கு கீழாக இருக்கிற அநேக வஸ்துகளும் சரி எல்லாவற்றையும் ஜீவராசிகளையும் எல்லாவற்றையும் படைத்த அவருடைய சிருஷ்டிப்பு படைப்பு ஒவ்வொன்றிற்கும் சிறப்பான ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புல்லை எடுத்து கையில் நீங்க பார்த்துட்டு அரை மணி நேரம் யோசிச்சீங்கன்னா கூட அதுல ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் ஆண்டு வச்சிருப்பாரு. அப்போ ஒரு புல்லுக்கும் கீழே சின்னதாக சிறிதாக ஓடிக்கொண்டிருக்கிற கண் இமையளவு அந்த முடியளவு ஓடிக்கொண்டிருக்கிற எறும்பை குறித்து கூட ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் படைச்சிருக்கிறார். அப்போ நம்ம காண்கிற நிறைய பெரும் பொருளும் சரி, காணக்கூடிய சிறு பொருளும் சரி, காணக்கூடாத சிறிய பொருளானாலும் சரி, காணக்கூடாத வானத்தில் காணப்படுகிற பெரிய பெரிய வஸ்துக்களானாலும் சரி, எல்லாவற்றையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். அதுல ஒரு அருமையான அற்புதத்தை அதில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இல்லை, அநேக நேரத்தில் இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நமக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. இங்கேயா வீட்டை பற்றியே நினைக்க நேரம் இல்லை. பைபிள் எடுக்கவா அந்த வசனங்கள்லாம் சொல்றது எங்க யோசிக்க நேரம் இருக்குது. பல காரியங்களை ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்வுகளை நான் எப்படி சிந்திக்கிறது அப்படி என்று மனக்குள்ள இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் இது நம்ம தவற விட்டு விடக்கூடாது, கொஞ்சம் யோசிக்கணும். சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதக்காரன் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு. 139வது சங்கீதம். நான் எதிர்பார்க்காத வார்த்தைகளை தான் ஆவியானவர் சொல்லுகிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நான் யோசிக்காத வார்த்தையை தான். மனிதன் யோசனை மனிதனுடையது, நாவின் பிரதித்திரம் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டபடி நாம் பேசுகிற வார்த்தை ஒன்று கூட என் திட்டத்தின்படி அல்ல, ஆவியானவர் நமக்கு சொல்றதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 139வது சங்கீதத்துல சங்கீதக்கார ஆமென் தேவ மனுஷன் சொல்லும் போது ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அது 15, 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உனக்கு மறைவாய் இருக்கவில்லை. என்னுடைய கருவையுடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அப்போ ஒரு மனிதன் சொல்றாரு, தேவ புஸ்தகத்துல வேத புஸ்தகத்துல என்னை பற்றி எழுதியிருக்கிறது என்பதை அவ்வளவு ஊர்ஜிதமாக விசுவாசித்து அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரிடத்துல சொல்றாரு, ஆண்டவரே என்னை பற்றி நீ என் எலும்புகள் உருவாகும் முன்னே, என் தாயின் கருவில நான் உருவாகும் முன்னே என்னை பற்றி ஜீவ புஸ்தகத்துல உம்முடைய புஸ்தகத்துல நான் அழகுபட எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. எவ்வளவு பாருங்க. அப்போ இது அவருக்கு மட்டும் அல்ல, சங்கீதத்தை எழுதின தாவீதுக்கு மட்டும் கிடையாது. 139வது சங்கீதத்தை எழுதினது யாரு? தாவீது. அவருக்கு மட்டும் அல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். ஆமென். ஏன்னா இந்த உலகத்திலே மிக நேர்த்தியான சிருஷ்டிப்பு, மிக விலை உயர்ந்த சிருஷ்டிப்பு, மிகவும் போற்றப்படத்தக்க ஒரு சிருஷ்டிப்பு, நாம் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அதிகாரமும் அற்புதமான சிந்தனையும் உடையவர்களாக, தேவனை போல சாயல் உடையவர்களாக, தேவனுடைய போல சிந்திக்கக்கூடியவர்களாக தேவன் ஒரு அற்புதமான சிருஷ்டிப்பாக நம்மை ஆண்டவர் செய்கிறார், பூமியில உண்டாக்கி இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், உங்களை நீங்க அற்பமா நினைக்கலாம், ஆண்டவர் ஒருபோதும் உங்களை அற்பமா நினைக்கிறது கிடையாது. நீங்கள் ஒருவேளை உங்களை குறித்து குறைவான எடை போடலாம், ஆண்டவர் ஒருபோதும் உங்களை குறித்து குறைந்த எடை போட்டவராக கிடையாது. உங்களை குறித்து நீங்கள் மதிப்பு குறைந்தவர்களாகவே எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நம்மை குறித்து என்ன சொல்றாரு? மத்தேயு சுவிசேஷம் 16:26 உலகம் முழுவதையும் ஒரு மனிதன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப இந்த உலகம் முழுவதையும் உங்களுக்கு ஈடா கொடுத்தாலும் ஆமென், உங்களை விலைக்கு உங்களை போல ஒரு நபரை உண்டாக்கி வாங்க முடியாது இந்த உலகத்தால். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற அதிகமான பொன் விளைகிற அரபு நாடுகள், பொன் வெட்டி எடுக்கப்படுகிற அரபு நாடுகள், எங்கெங்கெல்லாம் பொன் விளைந்து எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து கொண்டு வந்து ஒரு நாட்டில் போட்டு குவித்து ஒரு மலையளவு வைத்து விட்டு இந்த பொண்ணுக்கு நிகராக இந்த மனிதனை தாருங்கள் என்று சொல்லி கேட்டால், அல்லது இந்த பொண்ணுக்கு பதிலாக நீ இந்த மனிதனை தாருங்கள் என்று சொல்லி கேட்டால், ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த பொன் வேண்டாம், இதுக்குரிய மதிப்பு எனக்கு தெரியும், இது வேண்டாம், இந்த மனிதனுடைய ஆத்மா தான் எனக்கு வேண்டும் ஆண்டவர் சொல்லுவாரு. ஆமென். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவுடைய மதிப்பு அவ்வளவு விலையேறப்பட்டதுங்க. ஸ்தோத்திரம். ஆத்ம மதிப்பை வேதம் சொல்லுகிறது. 49வது சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்லும் போது, ஆத்ம மீட்பு அருமையானது, அது ஒருபோதும் முடிவு பெறாது. ஆத்ம மீட்பு எப்படிப்பட்டது? அருமையானது, அது ஒருபோதும் என்ன செய்யாது?
நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஆத்தும மீட்பானது முடிவு பெறன்னு பார்க்குறீங்களா? நித்தியமா யுகமாய் கோடா கோடியாய் காலங்களே ஆமென் எழுத்துக்களால் எண்ணி முடியாத எழுத்துக்களாலே ஆமென் வரையறைக்கு உட்படுத்த முடியாத காலங்கள் அளவு நம்ம தேவனோடு கூட இருக்க போகிறோம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கவனிங்க, தேவ வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு நாளும், அதை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள் இங்கே கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்து படைத்தவர். அவைகளை பற்றி சிந்திக்கிற ஆமென் மனிதர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் சொல்லி பார்த்தா ரொம்ப வெகு சிலர் தான். கவிஞர் கண்ணதாசன் தான் ஒரு நாள் ஒரு பாடல் எழுதினார். காற்று வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன். என்ன பாட்டு பண்ணாரு? காற்று வாங்க போனேன். இப்போ நிறைய பேர் சிந்திக்கிறதுல வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இந்த கவிஞர் கண்ணதாசன் இயேசுதாமின்னு ஒரு புஸ்தகம் எழுதினாரு. இதை வந்து எழுதி முடிக்கும் போது ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. 400 பக்கம் உள்ள புஸ்தகம். அவர் 1982 மரிச்சாரு அப்படின்னு நினைக்கிறேன். 81 மரித்தாரு. 1982 அந்த புஸ்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புஸ்தகத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. நான் அந்த புஸ்தகத்தை இன்னும் முழுமையாக படிக்கல. எனக்கு அந்த புஸ்தகத்தை இயேசுதாவித்து படிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் நிறைய காரியங்கள் எழுதிட்டு இந்த ஃபைனலாக எதை கொண்டு வர்றாருன்னா, தீர்க்கதரிசிகளின் வாக்குப்படி 3ஆம் நாள் இயேசு சாவின் கொடுமையை வென்று உயிரோடு எழுந்தார். என்ன ஒரு மகத்தான செயல்! யூதர்களுக்கு மட்டுமே உரிமை கொண்டாடிய வேதத்தை பேதமையின்றி எல்லா மக்களுக்கும் அறிவித்தார். பிதாவினுடைய சித்தத்தை உலகத்திற்கு, பிதாவினுடைய அன்பை உலகத்திற்கு கொண்டு வந்து தம்மை அனுப்பின தேவனுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றி தம்முடைய வருகையால் மனுக்குல வரலாற்றில் உலகத்தினுடைய சரித்திரத்தை 2ஆய் பிரித்து விட்டார் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். புரியுதா? நீங்க புஸ்தகமே வாசிக்க மாட்டீங்க. நிறைய பேர் புஸ்தகம் வாசிக்கணும். நிறைய அறிவியல் வளரணும்னா நிறைய புஸ்தகங்களை வாசிக்கணும். ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாங்கி வாசிக்கணும். உங்களுக்கு வருகிற மேகசின் இருக்குதா, மந்த்லி, அதாவது மாதாந்திர கிறிஸ்தவ பத்திரிகை, நல்ல பத்திரிகைகளை வாசிக்கணும். அல்லேலூயா. நம்ம வேதத்திலையும் வாசிக்கணும், வேத வசனங்களை வாசிக்கணும். கவனிங்க, இந்த காரியங்களை நான் ஏன் சொல்றேன்னா நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு அழைப்பு தீர்மானம் என்னது? இன்றைக்கு நீ ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ற மாதிரி எனக்கு தெரியுது. அழைப்பு தீர்மானம் அல்லது தீர்மானம் அழைப்பு, எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். பாருங்க, the called according to his purpose. இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று, அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய தீர்மானத்தின்படி நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அழைப்பின் நோக்கம் நம்ம புரிந்து கொள்ளணும். சிம்பிளா சொல்றேன், அழைப்பின் நோக்கம் புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு எல்லாரும் புரியும்படியான ஒரு எக்ஸாம்பிள் உதாரணமாக சொல்ற கவனிங்க. ஒரு மனிதன் 10 பசுமாடுகளையும் அதில் இணைத்து காளைகளையும் வாங்குறார். ஒரு மனிதன் நல்லா கவனிங்க. அதுல 2 காளையை ஏர் உழுகிறதுக்கு பழக்க வைக்கிறார். இன்னும் 2 காளைகளை வண்டி இழுப்பதற்கு பழக்க வைக்கிறார். வண்டியில பாரங்களை ஏற்றுக்கொண்டு போகிறதுக்கு பழக்க வைக்கிறார். 2 காளைகளை ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு அதுக்குன்னு அதைகளை பயிற்றுவிக்கிறார். இன்னும் 2 காளை மாடுகளை செக்கு இழுப்பதற்கு பழக்க வைக்கிறார். இன்னும் 2 பசுக்களை பால் எடுக்க வேண்டும் என்பதற்காக, அந்த நோக்கத்துக்காக அவைகளை என்ன செய்கிறார்? ஆமென், அதை வாங்கி 10 வைத்திருக்கிறார். 10க்கும் எஜமானர் ஒன்றுதான். கவனிங்க, 10க்கும் எஜமானர் ஒன்றுதான். அங்கே இருக்கிற எல்லா விதமான மிருகத்தினுடைய நிலைமைகளும் ஒரே ஒரு வகையை சேர்ந்தது தான். ஒரு அழகை சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் கேட்டால் அப்படியே திரும்ப சொல்லிடுவீங்களா? இந்த உதாரணத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அங்க இருக்கிற எல்லா மிருகங்களும் ஒரே வகையை சேர்ந்தது. அந்த வாங்கி கொண்டு வரப்பட்ட எல்லாமே எஜமானுக்குரியது, ஒரே ஒரு எஜமானுக்குரியது. எல்லாமே மீட்கப்பட்டிருக்குது. ஆனா நோக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் வேறையா இருக்குது. அதனுடைய படிப்பினை ஒவ்வொன்றுக்கும் வேறையா இருக்குது. ஒவ்வொன்றுடைய வாங்கப்பட்டதுடைய நோக்கமும் தீர்மானமும் ஒவ்வொன்றை குறித்து தனித்தனியா இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ கவனிங்க, ஒவ்வொன்றை குறித்தும் அங்கே வகை வகையான அந்த நோக்கத்தை உடையவராக இருக்கிறதுனால அதற்கு ஏற்ற பயிற்சி கொடுக்கப்படுது.
எதற்கு என்ன பயிற்சி கொடுக்கப்பட்டது? வண்டியில ஓட்டி கொண்டு போக வேண்டும் என்றால் அந்த காளை மாடுகளுக்கு பயிற்சி வண்டியில வைத்து கொடுக்கப்படும். செக்கு இழுத்து கொண்டு போக வேண்டும் என்றால் செக்கு மாடுகளை அந்த செக்குல கட்சி அதுக்கு பயிற்சி கொடுக்கப்படும். வேற ஏர் உள்ள வேண்டும் என்றால் அந்த மாடுகளுக்கு, அந்த காளை மாடுகளுக்கு ஏர் பயிற்சி கொடுக்க வேண்டும். வேற என்னது? பால் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு விதவிதமான என்ன செய்யணும், உணவுகளை கொடுத்து அதை பராமரிக்க வேண்டும். இன்னும் போட்டியில போய் யுத்தத்துல கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்களா, அதுக்கு பேர் என்னது? ஜல்லிக்கட்டு காலம். அதுக்கு விதவிதமான உணவுகளை கொடுக்கலாம், அதுக்கு வித்தியாசமான பயிற்சி கொடுக்கணும். கவனிங்க, அழைக்கப்பட்டது எல்லாமே ஒரு கூட்டமா இருக்குது, அழைக்கப்பட்டது எல்லாமே ஒரு எஜமானு கீழே வருகிறது. கிரயம் செலுத்தப்பட்டது எல்லாவற்றுக்கும் ஒரே எஜமான் கொடுத்திருக்கிறார். அழைக்கப்பட்டது எல்லாவற்றுக்கும் ஒரே எஜமானா இருக்கிறார். ஆனால் நோக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் வேற வேற இருக்குது. இதை புரிந்து கொண்டிருந்தா நீங்க நல்ல அழிவை சொல்லியிருப்பீங்க நினைக்கிறேன். இத ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களை வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் பைபிள் எடுத்து பாருங்க, அப்படியே கொஞ்சம் பாருங்க, வாசிக்க பார்க்க கூட வேகமா வாசிங்க. ஆமே. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4-7 வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற போது, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்படுகிறது. அவர்கள் சொல்லலாமே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் ஒருவரே, தேவன் ஒருவரே, அழைக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் ஒரே ஒரு கூட்டத்தாரே. ஆனால் ஆவியானுடைய அனுக்கிரகம் வரங்கள் வித்தியாசமாய் கொடுக்கப்பட்டது. அது அவனவனுடைய வாழ்வுக்கு என்று வித்தியாசமாய் கொடுக்கப்பட்டு தேவனுக்காக பயனுள்ளதாய் மாற்றப்படுகிறது. ஆகவே ஒருவரே, மற்ற வித்தியாசங்களை இங்கே பார்க்கிறோம். ஊழியம் ஒன்றுதான், ஆனா 5 விதமான, அதாவது ஒரே தேவன் தான், ஊழியங்கள் கர்த்தருக்கு செய்யப்படுது, ஆனா 5 விதமான ஊழியங்கள் கொடுக்கப்படுது. சோத்ரம். 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் சபையில் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆவியான ஒருவர் தான். நல்லா கவனிங்க, ஆவியானுடைய வரம் ஒரே ஆவியானவர் தான். 12 விதமான வரம் இருக்குது. எத்தனை விதமான வரம் இருக்கிறது? எத்தனை விதமான வரம் இருக்கிறது? நீ பாக்கியவான். ஆவியின் வரம் 12. 12ன்னா அவன் 12ன்னு சொல்றீங்க. அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஸ்தோத்திரம் அலாண்டா இருக்கிறீங்க பாருங்க. அதனாலதான் உங்களை கேட்டேன். சரி, இப்படி 2 வார்த்தை கேட்டு கூட முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆவியின் வரங்கள் 9. ஆவியானவர் ஒருவர் தான். ஆவியின் கனிகள் 9. ஆவியானவர் ஒருவர் தான். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, இவைகளை அறியாத ஒரு விசுவாசி வளரவில்லைன்னு அர்த்தம். வளராத ஒரு தேவ பிள்ளை சபைக்கு பயனில்லை என்பது அர்த்தம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு வேளை சூடு கூட ஏற்றுற மாதிரி கூட இருக்கும். சூடு ஏறினா கூட வெயில நம்ம நல்லா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பைபிளே படிக்கலன்னா ஆவியானவர் எப்படி தெரிவாரு, ஆவியானவருடைய பிரசனத்தை பெறாவிட்டால் ஆவியானவர் எப்படி அவர் நடத்துவாரு, இவைகள் எல்லாம் புரியாவிட்டால் சபைக்கு அந்த மனிதனால என்ன பிரயோஜனம் இருக்கும்? கவனிங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரோம், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஏதோ கடமைக்காக நம்ம போறோம்னு சொன்னா, வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தாளந்துகள், வரங்கள், கிருபைகள், அந்த கனிகள், ஆவியினுடைய அனுக்கிரகங்கள், இதெல்லாம் வந்து எதற்காக எழுதப்பட்டிருக்குது? காரணம் இல்லாமல் சும்மா எழுதப்பட்டிருக்குதா? இல்ல. சபையில வர தேவ பிள்ளைகள் அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், வளர வேண்டும், அதுல பயனுள்ளவர்களா இருக்கணும். ஒரு சபைக்கு ஒரு விசுவாசி தூணா நிற்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? தூணா இருக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே ஒரு நோக்கம் இல்லாமல் அழைக்கல. உங்க அம்மா, உங்களுடைய தகப்பனார் ஒருவேளை விசுவாசியா இருக்கலாம், நீங்கள் அம்மாவும் அப்பாவும் விசுவாசிகளா இருக்கலாம், நீங்க கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்க பிறப்பிக்கப்பட்டது ஒரு நோக்கம் இல்லாமல் பிறப்பிக்கப்படல. எங்க அப்பா அம்மாவும் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால நான் சர்ச்சைக்கு போறேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையை ஏமாந்து விடுவீங்க. நல்லா கவனிங்க. உங்களை குறித்து தேவ திட்டம் வேற, உங்களை குறித்து தேவ நோக்கம் ஒன்று இருக்கிறது. ஆமென். அதனால அந்த நோக்கத்தையும் தேவனுடைய அழைப்பையும் திட்டங்களையும் அந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்வீங்கன்னா நிச்சயமாய் தேவனுக்கு முன்பதாக பயனுள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க,
ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அவன் மேல ஒரு தீர்மானத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென். அவனுடைய அழைப்பின் தீர்மானம் வேற. அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய அழைப்பின் நோக்கம் வேற. யாருக்காவது சொல்ல முடியுமா? எந்த நோக்கத்துக்காக ஆபிரகாம் அழைக்கப்பட்டார்? ஏதாவது சொல்ல முடியுமா? அவனுடைய நோக்கம் என்னன்னு? நீங்க சொல்லி சொல்லி சுத்தி சுத்தி வருவீங்க. ஒரே ஒரு காரணத்தை நான் சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறக்கணும். அதுக்கு ஒரு சந்ததி வேணும். அதுக்கு தேவனை விசுவாசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வேணும். அதுக்கு தேவனை அறிந்திருக்கிற ஒரு ஜனம் வேணும். தேவ பக்தி உள்ள பரிசுத்தவான்கள் வேணும். அந்த பரிசுத்த ஜாதியாக இருக்கும்படி இயேசுவை பிறப்பிப்பதற்காக மாத்திரமே ஆபிரகாமை அழைத்தார் என்பது என்னுடைய நம்பிக்கை. நீங்க நினைச்சீங்களா? ஆபிரகாமை அழைத்ததுன்னா ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு. அது கொடுத்தாருங்க, இல்லைன்னு இல்லை. பர்பஸ் என்ன? நோக்கம் என்ன? ஆசீர்வாத நோக்கம் கிடையாது. தேவனுக்காக வாழணும். அவன் சந்ததியில இயேசு வந்து பிறக்கணும். சொல்லுங்க. மோசையை காப்பாற்றினார். மோசையை பிள்ளையா இருக்கும் போதே செத்து போய் இருப்பான். ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். எதை காப்பாற்றினார்? அவனுக்கு ஒரு பர்பஸ் இருந்தது, நோக்கம் இருந்தது. அவன் மேல ஒரு திட்டம் இருந்தது. இவன் தான் எகிப்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிற ரட்சகனாய் மாற வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு நாணன்பட்டியில வைத்து கூடையில மூடி அந்த நைல் நதியில விடப்பட்டிருந்தான். ஆனா தேவன் அவன் விடப்படுகிறானே, செத்து போவான் அந்த குழந்தை அல்லது யாருடைய கருத்துல போய்விடும் என்று ஆண்டவர் வந்து அதை அவிசுவாசப்படல. அதை எங்க போகிறான்னு தேவனுக்கு தெரியாது கிடையாது. தாய் தகவனுக்கு கூட ஒரு வேலை தெரியாம இருக்கலாம். ஆனா பிறப்பித்த தேவன், இது நாள் வரைக்கும் மறைத்து வைத்திருந்த தேவன், ஆண் பிள்ளையாய் படைத்த யோகபேத்துக்கும் ஏரோமுக்கும் படைத்த ஆரம்பம் அவன் என்னது, அவனுக்கு படைத்த பிள்ளைக்கு அவனை பற்றிய ஒரு தேவன் பர்பஸ் வச்சிருந்தாரு. பெண் பிள்ளை கொடுத்தாலும் சரி, ஆண் பிள்ளை கொடுத்தாலும் சரி, அவர்களை குறித்து ஒரு நோக்கம் நிச்சயமா தேவன் வைத்திருப்பார். ஆமென். அப்போ பாருங்க, இந்த யாரும் இல்ல. அப்ப ஆபிரகாமுக்குள்ள நோக்கம் வேற, ஆபிரகாமுடைய அழைப்பு வேற, மோசேயுடைய நோக்கம் அழைப்பு வேற, அவனை காப்பாற்றுவதற்குடைய திட்டங்களை வேற. யோசுவாவுடைய திட்டம் வேற, நியாயாதிபதிகளுடைய திட்டம் வேற, சவுலுடைய நோக்கம் வேற, தாவீதுடைய நோக்கம் வேற, சாலமோனுடைய நோக்கம் வேற, யெரொபெயாமுடைய ராஜாவுடைய நோக்கம் வேற, இயேசு கிறிஸ்து பூமியில வந்தவருடைய நோக்கம் வேற. அப்போஸ்தலருடைய சீசர்களாக இருந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு ஒவ்வொரு திட்டத்தோடு 12 பேர் அழைக்கப்பட்டாங்க. அதில் ஒருவனை குறித்த நோக்கம் இந்த தமிழகத்துல வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. ஒரு அப்போஸ்தலருடைய 12 பேர்ல ஒருவன் தேவனுடைய திட்டப்படி இந்திய தேசத்துக்கு போக வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து அழைத்தார். தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைப்பின்படி இந்திய தேசத்துக்கு ஒருவன் வந்தான். ஆமென். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நோக்கம் வேற, என்னுடைய நோக்கம் வேற. என்ன அழைத்தது? உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது, அழைப்பு இருக்குது. அதனை முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிய விட்டா குழந்தைத்தனமா இருக்கும். வரவு ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் முடிச்சா பிரசங்கம் என்னவோ கேட்கல போவோம், வெந்தது சாப்பிடுவோம், விதி வந்தா மாறுவோம், பைபிளை பார்ப்போம், முடிஞ்சா வாசிப்போம், முடியலாம் வச்சிருவோம், ஞாயிற்றுக்கிழமை வருவோம், மற்ற நாள் போயிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு கேட்கிறேன், ஒரு போர்டு எடுத்து வச்சு முன்னாடி ஒரு படம் வரைஞ்சி போகணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கேள்வி உங்களிடத்துல, ஒரு கேள்வி. ஒரு மனிதனுக்கு இந்த இடத்துல வெட்டுப்பட்டுருச்சு, அப்படியே நீளமா வெட்டுப்பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம், கையிலிருந்து நீளமா வெட்டுப்பட்டுச்சு. மருத்துவர் இடத்துல போறாரு. மருத்துவர் சொல்றாரு, ஐயா இவருக்கு ஒரு 15 தையல் போட்டா தான் இதை குணமாக்க முடியும். 15 தையல் போட வேண்டியதா இருக்குது, ஸ்டிச் பண்ணணும், அப்பதான் இது கூடும், மறுபடியும் அவன் கை செயல்படுன்னு சொல்றாரு வைத்துக்கொள்ளுங்க. போறவர் சொல்றாரு, இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப வலியா இருக்குது, ஒரு 10 தையல் மட்டும் போடுங்க, 5 தையல பிறகு வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான்னு சொன்னா, அவன் கை இருக்க வேண்டிய நிலைமைக்கு வருமா? இருக்க வேண்டிய நிலைமைக்கு இருக்குமா? இல்ல எனக்கு 10 தையல் போத முடியாது, எனக்கு வந்து 5 தையல் போடவே முடியாது, வேண்டவே வேண்டாம், எனக்கு 10 தையலோட நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்றான்னு வைத்துக் கொள்ளுங்க. அவன் இஷ்டத்துக்கு மருத்துவர் விடுவாருன்னா அது என்ன கலரா, என்ன அதாவது அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பார்ப்பீங்களா? தேவன் ஒரு நோக்கத்துக்காக அழைக்கிறாரு, ஒரு திட்டத்துக்காக அழைக்கிறாரு, ஒரு அழைப்பு கொடுக்குறாரு, சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. எனக்கு இதை மட்டும் கற்றுக்கொண்டா போதும். அதை கவனிங்க, நிறைய பேர் வந்து இந்த அரைக்குறையானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அதனாலதான் சபைக்கு வந்து சொல்லும் போது, தீத்து இடத்துல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு. தீத்து இடத்துல சொல்லும் போது ஆவியானவர், ஆமென், ஆண்டவர் சொல்லும் போது தீத்து இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா சொல்றாரு. 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், தீத்து 1:5 வாசிக்கும் போது,
கவனிங்க, சபையில ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்னன்னு சொல்லி கொடுக்கிறார் அப்போஸ்தலன் பவுல் மூலமா ஆவியானவர். நீ குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்த தீவிலே விட்டு வந்தேனே. இவனை குறித்து தானே அந்த திட்டத்துல சொல்றாரு, நீ எதற்காக விடப்பட்டிருக்கிற? குறைவுகளை நிறைவாக்கணும். குறைவுகளை என்ன செய்யணும்? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா குறைவுள்ளவன். எத்தனை வருஷமா குறைவுள்ளவன் நம்ம சொல்லிட்டே இருப்போம்? சொல்லுங்க, அப்படி சொல்லவே கூடாது. நம்ம குறைவுள்ளவங்க தான், ஆனா கர்த்தர் அழைத்தார் நிறைவா நம்ம மாற்றி நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. குறைவுகளை நிறைவாக்குறவன் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். ஆமென். எதுவானாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்படும். மெட்டீரியலியா இருக்கு, அதாவது பொருளாதார காரியமா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற, நிறைவேற்றுகிற, முழுமையாக்குகிற, நிறைவாய் தருகிற ஒரு தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் நிறைவாய் மாற்றுவதற்கு நமக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார், ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தி நம்ம ஆண்டவரிடத்தில் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கவனிங்க, ஒரு வளராத தேவ பிள்ளையாக, ஒரு அழைக்கப்படாத தேவ பிள்ளை போல நம்ம நடக்கக்கூடாது. ஒரு மனிதன் ஒரு மரணத்தின் போது அழுது ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு தெரியுமா? இப்படி ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையுமே புரிந்து கொள்ளாம வாழ்ந்த ஒரு மனுஷன், அவன் சாவின் போது செத்து போன பிறகு அவனுடைய மரணத்துல ஒரு தேவ மனுஷன் இப்படி அலறுகிறார், இப்படி புலம்பல் பாடுகிறார். 2 சாமுவேல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல அந்த காரியத்தை சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா புலம்பல் பாடுறாரு. எடுத்து நீ வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் புஸ்தகத்துல சவுலும் இப்போ யோனத்தானும் வெட்டப்பட்டு யுத்தத்துல மரித்து போனார்கள். இதை கேள்விப்பட்டதான தாவீது அவர்களை குறித்து ஒரு புலம்பல் பாடுகிறார். அந்த புலம்பல்ல என்ன சொல்லி பாடுறாரு வாசித்தீங்களா? 2ஆம் அதிகாரமா 1ஆம் அதிகாரமா? சரி, 1ஆம் அதிகாரம். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க. தாவீது தனக்கு அறிவித்த போது அவளை பார்த்து என்ன சொல்றாரு வாசிங்க. வசனம் 24ஆம் 23ஆம். சரி சரி, நீங்க 24 வாசிங்க. 24 வாசிங்களேன். இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுத்து வைத்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே, உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாக இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமா இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்க ஆச்சரியமா இருந்தது. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று என்று பாடினார். இதை இன்னொரு வார்த்தை சொன்னார். என்ன சொல்றாருன்னா, உன் கை கட்டப்படவும் இல்லை, உன்னுடைய அவன் என்ன சொல்றாருன்னா, யோனத்தான் பேரிலும் அவனுடைய பேரில் புலம்பல் பாடும்போது என்ன சொல்றாரு? வசனம் 16. தாவீது அவனை பார்த்து, இல்லை அது இல்லை, அவன் பாடின புலம்புல 21 வசனம். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகம் அவமதிக்கப்பட்டது. கொலையுண்டவர்களின் ரத்தத்தை குடியாமலும் உண்ணாமலும் திருமணமும் இல்லை. இருந்தார்கள். மரணத்திலும் அவர்கள் பிரிந்து போவதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு அவர்களுக்கு சொல்றாரு, அவருடைய கை கட்டப்படவும் இல்லை, அவர்கள் என்ன செய்யப்படவில்லை,
அபிஷேகம் பண்ணப்படாதவன் போல அவன் விழுந்து போனார்கள் என்று சொல்றாரு. அப்போ தேவனுடைய நோக்கம் அவன் மேல இருந்தால் அந்த நோக்கத்தை புரியாதவர்களாகவே வாழ்ந்து அவங்க மடிந்து போனாங்க. நல்ல கவனிங்க, அபிஷேகம் என்ற ஒரு தேவ பிள்ளை, தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற, தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஆண்டுடைய ஒரு பிள்ளை தேவனுடைய அழைப்பை குறித்து தெளிவுபட நம்ம அறிந்தவர்களாய் ஓட வேண்டும். ஆமென். அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல வாழக்கூடாது, அழைக்கப்படாதவர்கள் போல இருக்கக்கூடாது, தீர்மானம் இல்லாதவர்கள் போல வாழக்கூடாது. ஆமென். தீவிரமாக, சீரியஸா எந்த ஒரு காரியத்தையும் எச்சரிக்கையாக, எந்த ஒரு காரியத்திலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அழைத்த அழைப்பு நம்மை கொண்டு தேவன் வைத்திருக்கிற தீர்மானம் வீணாய் போகாது. ஆமென். நீங்க செய்ய வேண்டியது என்ன, நீங்க அறிய வேண்டியது என்ன, அவைகளை நீங்க அறிய வேண்டும். கவனிங்க, நீங்க செய்யக்கூடாதது என்ன, அவைகளை அறிய வேண்டும். அதனை செய்யக்கூடாதபடி நீங்கள் நடக்க வேண்டும். ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு பேசிக்கொண்டிருக்கும் போது இப்படி சொன்னார், ஒரு ஊழியக்காரர் கூட ஒரு PhD படிச்ச ஒரு பெரிய பட்டதாரி ஒரு நாள் இறகு பந்து விளையாடி கொண்டிருந்தாங்க. 2 பேரும் விளையாடி கொண்டிருக்கும் போது PhD படிச்சவரும் அந்த ஊழியக்காரன் விளையாடி கொண்டு திடீரென்று மழை வந்துருச்சு. மழை வரும்போது PhD படிச்சிருக்கிற அந்த நபர் சொன்னாராம், ஐயோ மழை வந்துருச்சு, என்ன செய்வதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாராம். மழை வந்துருச்சு, PhD படிச்சவருக்கு மழை வந்துச்சு என்ன செய்யணும்னு தெரியாதான். பக்கத்துல மழை வருது, போய் ஒதுங்கி ஒரு ஓரமா பக்கத்துல ஒரு கட்டடத்து பக்கத்துல மரத்தடியிலையும் போய் நிக்கணும். இப்போ நிறைய பேர் படிச்சிருக்கிறோம், ஆனா என்ன செய்யணும் நிறைய பேருக்கு ஒண்ணுமே புரியல. அவசரத்துல சில காரியங்கள் நடக்கும்போது, சில காரியங்கள் நடவாது இருக்கும்போது நாம என்ன செய்யணும்னு சில காரியங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கும். என்ன கவனிங்க, சில காரியம் நடக்கும்போது புரியல, சில காரியம் நடவாது இருக்கும்போது நம்ம புரியல. என்ன செய்வது என்று புரியாம நம்ம வாழக்கூடாது. ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை படித்த நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நன்றாக கவனிக்க வேண்டும். சரியான தெளிவுள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு வேத பகுதியை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:28 அவர் எழுதுகிறாரே, அவரை பற்றியே நம்ம வாசிக்க ஒரு பகுதியை நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு தேவ பிள்ளைக்கு தன்னை குறித்ததான தேவனுடைய அழைப்பு என்ன, அவனை குறித்ததான தேவனுடைய நோக்கம் என்ன, 2 காரியத்தையும் புரிந்து கொண்டு தான் வாழணும். அவன் மரிப்பதற்கு முன்பதாக அவைகளை புரிந்து அறிந்து தேவனுக்காக வாழ்வதில் தீவிரம் காட்டும்படியாக தேவன் விரும்புகிறார். பாருங்க, 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் படிக்கிற 1 நீங்க நம்ம வாசிக்கின்ற போது தேவன் சவுலை சந்திக்கிறார். 1-9 வரைக்கும் தேவன் அவரை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே அவர் விழுகிறார் வனாந்திரத்தில் போகிற வழியில. விழும்போது கூட இருக்கிறவங்க எல்லாம் சத்தத்தை கேட்கிறாங்க, யார் பேசுறாங்கன்னு தெரியல. ஆமென். இல்ல கவனிங்க, நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். 2 வார்த்தையில 9 2 வார்த்தையில சொல்றேன். தேவன் சவுலை சந்திக்கும் போது தேவனை சந்தித்து விட்டு அவர் பேசுகிறார். அப்போ ஆண்டவரே நீர் யாரும் என்று கேட்கும் போது சவுலுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீ துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற இயேசு நானே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்கிறாரு. நல்லா கவனிங்க, எங்கதான் நமக்கு நல்ல செய்தி இருக்குது. எங்க தானே செய்தி இருக்குது, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் பேசுறாரு இல்லையா, நீ என்னை துன்பப்படுத்துகிற, நீ என்னை யார் என்பது புரியாத அவனுக்கு நான் தான் இயேசு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசுன்னு சொன்னவர் கேட்ட கேள்விக்கு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் இயேசுவிடத்துல சவுல் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அவனுடைய வாழ்வுக்கான நடக்கை, அதாவது சந்திப்பு, அதுக்கு அடுத்ததான் அவனுடைய வாழ்வுக்கான அறிவிப்பு. 9ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது தமஸ்குவிலே அவனுக்கு என்ன சொன்னாரு, 6ஆவது வசனத்துல என்ன சொன்னாரு, முடிக்கிறாரு. அப்போ நடுங்கி திகைத்து சவுல் சொல்றான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்பை அடுத்த நாள் தான் சொல்லி தருவாரு. அடுத்த வாரத்துல தான் நீங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய செய்தியை உங்களுக்கு சொல்லுவாரு. இந்த வாரத்து செய்தியை கேட்டுட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட வராம நான் அதுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரணும்னா அடுத்த வாரம் செய்தி நீங்க கேட்டு நடக்க வேண்டிய பகுதி நீங்க பிளாங்கா விட்டுருவீங்க. அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா விளங்கி கொள்ளணும். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ. எல்லாவற்றையும் நான் விளக்கமா சொல்ல மாட்டேன். நீ பட்டணத்துக்குள்ள போ, அங்க உனக்கு என்ன செய்யப்படும்,
பட்டணத்துக்குள் போ, அங்கே உனக்கு நீ செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி அங்கே உனக்கு சொல்லப்படும். ஆமென். உங்களுக்கு என்ன பார்க்கணும்னா, அறிவிக்கிறார். 10வது வசனத்துல 18வது வசனம் வரைக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். யார் இடத்துல? இப்போ இவனை பட்டணத்துக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு சவுலை போக சொல்லிட்டு அந்த பட்டணத்துக்குள்ள போய் கொடுக்குற சவுலுக்காக இன்னொரு மனிதனை தேவனை ஆயத்தப்படுத்துறாரு. 10வது வசனத்துல தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். கவனிங்க, இப்ப யாரை பற்றி யார் இடத்துல சொல்றார் ஆண்டவரே? சவுலை பற்றி அனனியா இடத்துல சொல்றாரு. இது ஆண்டவர் நேரடியாக சொல்ல வேண்டியது தானே? நல்லா கவனிங்க. உங்களுக்கு இருக்க ஒரு சபை, உங்களுக்கு இருக்க ஒரு போதகர், உங்களுக்கு இருக்க ஒரு பைபிள் டீச்சரு, நமக்கு எதுக்கு ஒரு வியாக்கரணம் பண்ணக்கூடியவர், ஏன் அடுத்த வாரத்தில் வர செய்தி நீ இப்படி நடந்து சொல்ல வேண்டிய ஒரு நபர் எதுக்கு உங்களுக்கு தேவை? அவரே சொல்லிடுதானே. நிறைய பேர் அப்படிதாங்க, ஆண்டவரே நீர் பேசும், ஆண்டவரே நீர் பேசும். உனக்கு வச்சிருக்கிற ஊழியக்காரன் அவன் சொல்றதை கேளு. உன் கையில் இருக்கிற பைபிள் படிச்சு நீ பாரு, உனக்குள்ள சித்தம் அங்க இருக்கும். நீ போறல்ல, உன்னை எப்படி நடத்தணும்னு அவர் சொல்றாரு, அவர் சொல்றபடி நீ கேட்டு நட. அதுதான் உனக்கு செய்தி. நிறைய பேருக்கு நிறைய என்ன சொல்றாங்கன்னா, நிறைய ஒரு வேளை தெரிஞ்சு பண்றாங்களோ தெரியாம பண்றாங்களோ தெரியல, நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க. அப்படின்னா ஆண்டவரே நீரே நேரடியா பேசும். ஆண்டவர் எப்படி நேரடியா பேசுவாரு? 12 பேர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது எதுக்கு சொல்லுங்க? நீரே நேரடியா பேசுறதுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காரு. ஒரு சபைன்னு வச்சிருக்கிறது எதுக்கு? ஒரு ஊழியக்காரர்கள் கொண்டு வந்து வச்சிருக்கிறது எதுக்கு? ஆண்டவரே அவர் மூலமா சொல்ற வார்த்தையை கேட்க எனக்கு கிருபைதாரன்னு ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? எனக்கு முன்னால வச்சிருக்கிற ஊழியக்காரர், எங்களுக்காக வைத்திருக்கிற தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நடப்பதற்கு கிருபைதாரன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. தரிசனத்தை யார் சொல்லிக் கொடுப்பாங்க? உங்களுக்கு அழைப்பின் திட்டங்களை யார் சொல்லிக் கொடுப்பாங்க? உங்களுக்கு குறித்த தேவனுடைய நோக்கத்தை யார் சொல்லிக் கொடுப்பாங்க? நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பாங்க? நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்கிற வெளிப்பாட்டை உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பாங்க? உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்கம்மா, சகோதரிகளை வந்து ஜெபம் பண்ணுங்க, சகோதரிகளை வந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து தேவ திட்டத்தின்படி நம்ம நடப்பதற்கான காரியங்கள். ஆமென். அல்லேலூயா. என்னதை கவனிங்க, நீங்க நேரடியாக ஆண்டவரோட கான்டாக்ட் பண்ண விரும்புறீங்க, ரொம்ப நல்லது, ஜெபம் பண்ணுங்க. ஆனா சில திட்டங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லப்படும். எங்க சொல்லப்படும்? சபையில கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். ஆமென். நீங்க ஆண்டவரத்துல கேட்டா கூட நீங்க அங்கதான் போய் கேளு, அனனியா கிட்ட தான் கேளுன்னு சொல்லுவாரு. சில நேரம் நேரடியாக கேட்ட சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு வேலை இல்லாத போயிருமே. யாருக்கு வேலை இல்லாத போயிருமே? அவன் ஒரு ஆள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு கிடக்குறான். ஆண்டவரே என்ன சொல்லணும் சபைக்கு இந்த வாரம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லித்தாருங்க, என்ன பாடல் பாடணும்னு சொல்லித்தாருங்க, முன்னால் இருக்கிற ஜனங்களுடைய தேவை என்னன்னு அவன் ஒரு ஆள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறானே, அவனுக்கு வேலை வேண்டும் இல்லையா? உங்ககிட்ட நான் பேசிட்டா அவனுக்கு வேலை இல்லாத போயிடும் இல்லையா? சோத்ரா, அவன் சொல்றதை நீங்க கேளுங்க. அதனால அனனியா இடத்துல சொல்றாரு, நீ போ, நேர்த்திருவில் ஒருத்தர் இருக்கிறான். யார் வீட்டில் இருக்கிறான்? யூதா வீட்டிலையா இருக்கிறான். அவன் இடத்துல அவன் என்ன தரிசனம் கண்டான்னா, தரிசனத்தை கொடுத்தவர் அவர் தான், அவனை அனுப்பினவர் அவர் தான். அவனிடத்துல அனுப்ப போகிற அனனியாவை கொண்டு போகிறதும் அவர் தான். அல்லேலூயா. இப்போ அனனியா என்ன சொன்ன பாருங்க. இப்போ இவரு ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? தேவ திட்டத்துக்கு சவுலை தேவன் அழைத்த போது இடையூறு பண்றாங்க. யாரு இடையூறு பண்றது? இப்ப அனனியா என்ன சொல்றாரு? சவுல் மேல இருந்த அழைப்பையும் தேவ திட்டத்தையும் நிராகரிக்கும்படியாக இடையூறாக யார் நிற்கிறது? அனனியா பேசுகிறது போல தெரியுது. அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாவரையும் கட்டுப்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். ஆமென். என்ன சொல்ல வரான்? நேரடியா அவன் வேண்டாம் ஆண்டவரே, அவன்கிட்ட நான் போக மாட்டேன், அவன் பொல்லாதவன்னு சொல்றதுக்கு பதிலா இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரான். அவர் பேசுற ஸ்டைல் தெரியுதா? அனனியா என்ன பேசுறாரு? ஹலோ, அனனியா என்ன பேசுறாரு?
ஆண்டவரே இவனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? தெரியாத ஆண்டவர் இவனை பற்றி. இப்போ நிறைய பேர் ஜெபம் எப்படி தெரியுமா? இப்படி தான் இந்த ஜெபம் மாதிரி பண்ணுறீங்கள, ஆண்டவரே இவங்களை பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. மாற்றுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவரே இவனை இந்த மனுஷனை மாற்றும் ஐயா, இந்த சகோதரன் மாற்றம் ஐயா, இந்த சகோதரி மாற்றம் ஆண்டவரே, இப்படியே இருக்கிறாங்க ஆண்டவரே, இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, இவங்களை மாற்றம் ஆண்டவரே அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, இவங்களை ஆண்டவரே பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அப்போ அனனியாவை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவன் இப்படியெல்லாம் செய்தானே, எனக்கு தெரியுமா இல்லையா செய்தது? எப்பா நீ எண்ணத்துல நினைவுல மனசுக்குள்ள யோசிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும்பா, அவனை நான் தான் அனுப்பியிருக்கிறேன் இப்படி சொல்றாரு. நீ போ, அங்க அவன் உனக்கு அறிவிக்கப்படும் சொன்னவர் அனனியா இடத்துல பேசும்பா அனனியா குறிப்பிடுகிறார். யாருடைய தரிசனத்துக்கு, யாருடைய தீர்மானத்துக்கு, யாருடைய திட்டத்துக்கு இவரை குறிப்பிடுகிறார்? தேவனுடைய திட்டத்தை கிராஸ் பண்ண பார்க்கிறாரு. யாரு? அனனியா. நல்லா கவனிங்க, தேவனுடைய திட்டத்தை கிராஸ் பண்ண பார்க்கிறாரு. நல்லா கவனிங்க. ஒரு நேரம் ஊழியக்காரங்களை ஜெபம் பண்ண சொல்லும் போது நீங்க ஜெபிக்காவிட்டால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்காவிட்டால், தேவ திட்டத்தை நீங்க கிராஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? சத்தமா சொல்லுவீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்காம போகும்போது தேவனுடைய திட்டத்தை நீங்க அவமாக்க பாக்குறீங்க, அவர் நோக்கத்தையே நீங்க கிராஸ் பண்றீங்க, அவருடைய நோக்கத்தையே உடைக்க பாக்குறீங்க, தேவனுடைய விருப்பத்தையே செய்ய விடாம தடை பண்ண பாக்குறீங்க. அதுதான் அர்த்தம். அதனால அன்னுடைய பிள்ளைகளை தேவன் என்ன சொல்றாரு, யார் மூலமா பேசணும், எப்படி காரியங்களை விளங்க பண்ணணும் என்பது குறித்து நாம் தெளிவுபட இருக்கணும். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? இப்படி அனனியா சொன்ன உடனே அதற்கு கர்த்தர் அவன்கிட்ட வேற ஒன்றும் சொல்லலை. இந்த விளக்கத்தெல்லாம் ஒன்று சொல்ல தேவையில்லை, நீ போ. ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லுவார்ல, ரொம்ப பேச்செல்லாம் குறைப்பாரு. அங்கன்னு சொல்றாரு, நீ பட்டணத்துக்கு போ, அவ்வளவுதான். அவன் வருவான் சொல்லலை, நீ அங்க போ, முடிஞ்சது, நீ போயிட்டு இரு. அப்ப இங்க என்ன சொல்றாரு, இந்த விளக்கத்தெல்லாம் என்னன்னு சொல்லாது, அடுத்து பேசவே மாட்டார் ஆண்டவர். பாருங்க இவங்க பேசுறது எப்படி தெரியுமா? இந்த ஜெபத்துல என்ன சொல்லுவாங்க, என்னது ஆண்டவர் வார்த்தைகளை அளப்பாதிருங்களேன்னு அடிச்சு ஒரு வார்த்தை சொன்னார். இது மாதிரி அளப்பு கூடாது, ஒரே வார்த்தைனாலும் தீர்க்கமா ஜெபம் பண்ணி முடிக்கணும். நிறைய பேருடைய ஜெபமே இன்றைக்கு ஆண்டவரை சோர்ந்து போக வைக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என் இருதயத்தையே சோர்ந்து போக வைக்கிறீங்க. ஆண்டவரையே ஒரு கூட்டம் சோர்ந்து போக வைக்குது. ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஒரு கூட்டம் ஆண்டவருக்கே குறுக்கிட்டு நிற்கிறது. இப்போ நானும் நீங்களும் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். தேவனை சோர்ந்து போக வைக்கிறோமா, தேவனுடைய திட்டங்களை கிராஸ் பண்ணி அவமாக்க பார்க்கிறோமா, தேவ நோக்கத்தை உடைக்க பார்க்கிறோமா? நான் முதல்ல சொன்ன ஒரு கப்பு தண்ணி எடுத்து அவங்க கிட்ட பக்கத்துல வச்சிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நோக்கமே வீணா போகுதுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பரிசுத்தவான்களே ஸ்தோத்திரம். தேவ நோக்கத்துக்காக வாழுங்கள், தேவ திட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள். என்ன நோக்கத்துக்காக இங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன நோக்கத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க. எபேசியர்ல ரொம்ப அழகா சொல்றாரு. எபேசியர்ல நான் அங்க ஸ்தோத்திரம் ரொம்ப சுருக்க விரும்புறேன். எபேசியர்ல சொல்றாரு, இந்த 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது எபேசியர் புஸ்தகத்துல எபேசி சபையினுடைய புஸ்தகத்துல அவர் எழுதும் போது சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர், அதை வாசிங்க. இல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் 1:9 காலங்கள் நிறைவேறும் போது, ஆமென், காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அவருக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்தது. தேவனுக்குள்ள என்ன தீர்மானம் இருந்துச்சு? அனாதி தீர்மானம். இந்த உலகம் முழுவதையும் கூட்டி இயேசு கிறிஸ்துவை நடுவாக நிறுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகம் முழுவதையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டி உலகம் முழுவதையும் படைத்த தேவனுக்கு முன்னால, படைப்பாளிக்கு முன்பதாக, ரட்சகருக்கு முன்பதாக, கிரயம் செலுத்தினவருக்கு முன்பதாக, பாடுபட்டவருக்கு முன்பதாக சகல ஜனங்களையும் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டார். என்ன இவ்வளவு சத்தம் தான் வருது? புரியல உங்களுக்கு? புரியல நான் நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா நீங்க எவ்வளவு பெரிய அல்லேலூயா சொல்லிருப்பீங்க தெரியுமா? உலகம் முழுவதையும் கூட்டி ஒரு நாள் ஆண்டவர் நிறுத்த போறாரு, கிறிஸ்துவுக்கு முன்னால நிறுத்த போறாரு.
ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் வேற பகுதியில் போகும்படி நிறுத்த போகிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இன்னொரு பக்கத்துல போகும்படி நிறுத்த போகிறார். ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள பீமா நியாய தீர்ப்பினுடைய சிங்காசனத்தை உட்கார வைத்து எல்லாரும் முன்னால நிறுத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அவசரமா நியாய தீர்ப்பு நடக்காது. அவர் பொறுமையா நியாயந்திருப்பார். எப்படி நியாயந்திருப்பாரு? பொறுமையா நியாயந்திருப்பார். காலங்களை நிறைய எடுத்துக்கொள்வார். அதனால கவனிங்க, இப்போ அவருடைய அனாதை தீர்மானம் ஒண்ணு இருக்குது. அவர் ஒரு தீர்மானம் வைத்து தான் இயேசு இந்த உலகத்துல தேவன் அனுப்பி இருக்கிறார். உங்களை என்ன ரட்சிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாரு. நம்மை குறித்து என்ன தீர்மானம், நம்மை குறித்து என்ன திட்டங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து என்ன திட்டங்கள் இருந்தது, அவரை குறித்து நம்ம பார்த்து ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அவரை குறித்து தான் என்ன திட்டம், அதற்கு கர்த்தர் சொன்னாரு, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். இந்த ஒரு வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனமா இருக்கிற என்னுடைய ஜனங்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். யார் பாத்திரம்? யார் பாத்திரமா இருக்கிறாங்க? என்னையா வசனத்தை இப்படி வாசித்து நீ இப்படி இருக்கிறீங்க, யாவியான உண்மையை கிரியை செய்யறான்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு தான் உண்மையான ஃபேக்டுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இப்ப வாசித்தோம் இல்லையா, இது யாரை பற்றி ஆண்டவர் யார் இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க? சவுலை பற்றி அனனியா இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன அழைப்பு, என்ன தீர்மானம், அந்த தீர்மானத்துடைய விவரம் என்ன? அவனை நான் தெரிந்து கொண்டேன், அவனை நான் அழைச்சிருக்கிறேன். எதுக்காக அழைத்திருக்கிறேன்? ஒன்று, புறஜாதிகளுக்கு என் நாமத்தை அறிவிப்பான். இரண்டாவது, ராஜாக்களுக்கு என் நாமத்தை அறிவிப்பான். மூன்றாவது, இஸ்ரவேல் புத்திரருக்கு. இதுல கவனிங்க, தன்னுடைய அழைப்பையும் தன்னை அழைத்ததான நோக்கத்தையும் அப்போஸ்தலன் புரியாதவனா இருந்திருந்தா அவன் பிரசங்கம் பண்ணியிருக்க முடியாது, அவன் பாடு அனுபவித்திருக்க முடியாது, தேவனுக்காய் பிரகாசித்திருக்க முடியாது. இன்றைக்கு புறஜாதிகளா இருக்கிற நமக்காக நம்மளுடைய ரட்சிப்புகளை நடத்துவதற்காக நிருபங்களை கொடுத்திருக்க முடியாது. 14 நிருபங்களை உட்கார்ந்து எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்கள் எல்லாம் நம்ம கையில கிடைச்சிருக்காது. தேவன் புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் எடுத்தார். ஆமென். அதுபோல இன்றைக்கு நம்மை குறித்து ஒரு தீர்மானம் இருக்கு, அதை நீங்க மறந்து விடக்கூடாது. உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கும் தேவனுடைய அழைப்புல. ஆமென். என்ன குறித்து திட்டம் என்ன, என்ன குறித்து தீர்மானம் என்ன என்று சொல்லி அறியாதவர்களாக நம்ம போய்விடக்கூடாது. ஆமென். அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இதை அறிந்து கொண்டு நீங்க செயல்பட வேண்டும் என்று மேலும் வேதத்துல நம்ம தெளிவுபட பார்க்கிறோம். ரெண்டு பேர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 2 பேர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மிக தெளிவுபட இதுல உறுதிப்பாடா இருக்க வேண்டும். 2 பேர் 1ஆம் அதிகாரம் 3லிருந்து 7 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, 3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரனுக்கும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவனுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து தன் கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாக நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவனுக்கு ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுடைய அழைப்பை நீங்க புரியாவிட்டா கண்டிப்பா நீங்க நிலைநிற்க மாட்டீங்க. உங்களை அழைத்து உங்களை ரட்சித்து பரிசுத்தமாக்கிறவருக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி புரியாம வாழ்ந்தா உங்களால கனி இருக்காது. ஆண்டவர் தெளிவுபட சொல்றாரு, நீங்க நிலைநிற்க முடியாது, இடறி விழுவதற்கான வாய்ப்பு உண்டாயிரும். நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற சபையில
என் தேவன் என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார், என்னை கொண்டு ஏதோ ஒரு அதாவது நோக்கத்துக்கு அழைத்தார். அந்த நோக்கத்தை குறித்து ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாரும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் கட்டுத்தாரும், ஆண்டவரே என் இஷ்டப்படி நான் ஓடக்கூடாது, என் இஷ்டப்படி நான் நடக்கக்கூடாது, எனக்கு நீ சொல்லிக் கொடுக்குறத நான் செய்வேன் ஏசப்பா. ஒரே வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போவோம், அதை நான் செய்யணும் என்று சொல்லி நம்ம செய்து முடிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் கூட சரியா செய்யாமல் செத்து போன மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆவியானவர் விரும்புகிறார். நிறைய பேர் ஆண்டுடைய திட்டங்களை முழுமையா நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டவங்க கொஞ்சம் கூட அறியாம மறித்து போயிருக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய நேரத்துல எடுக்கணும், மனம் திரும்ப வேண்டிய நேரத்துல மனம் திரும்பணும், அபிஷேகத்தை பெற வேண்டிய காலத்துல அபிஷேகம் பண்ணணும், பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை குறித்து திட்டத்தை நான் சொல்லட்டுமா? நாங்கள் ரட்சிக்கப்பட்ட சபையில வாலிபர்கள் நிறைய பேர் இருந்தோம். அதில் 4 பேர் நல்லா ஜெபம் பண்ணுவோம். மற்றவங்களும் ஜெபிப்பாங்க, ஜெபிக்காம கிடையாது. கொஞ்சம் முதிர்ந்த வயதுள்ள கூட அவங்கள நான் கண்டுக்க மாட்டோம், நீ வந்தா வாங்க இருந்தா இருக்கு. நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி 3-4 பேர் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது எங்களுக்குள்ளே ஒரு பாம்பு பண்ணோம். என்ன பாம்பு பண்ணோம்னு சொன்னா, நம்ம ஒரு இடத்த வாங்கியிருக்கிறோம். எங்களுக்குள்ள இருந்த ஒரு பிரதர் சொன்னார், ஒரு இடத்த வாங்கியிருக்கிறோம் 3/4 ஏக்கர் இருக்கு. அந்த 3/4 ஏக்கர் ஒரு காம்பவுண்டு போட்டு நாம் ஒரு சர்ச்சை தொடங்குவோம். சர்ச்சை தொடங்குறது மட்டும் இல்லை, அங்கே என்ன செய்வோம், ஒரு ஆர்பனேஜை தொடங்குவோம். இந்த ஏரியாவில் உள்ள அனாதை பிள்ளைகளை எல்லாம் கூட்டு சேர்ப்போம். நம்ம அதில் என்னுடைய ஒய்ஃபும் நானும் என்ன செய்வோம், ட்ரெஸ்டராக இருப்போம். நீங்கள் செயலாளராக ஒரு ஆள் இருங்க, ஒரு ஆள் டைரக்டராக இருங்க. நம்ம என்ன செய்வோம், ஒரு ஊழியத்தை தொடங்குவோம். கர்த்தருக்காக ஒரு மகத்துவமான காரியத்தை செய்து முடிப்போம்னு சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அவங்க வீட்டு மாடியிலே போய் ஜெபம் பண்ணுவோம். இப்படி அவர் சொல்றது எனக்கு ஈடுபாடு நல்லா தான் இருக்கு. கேட்டா நம்ம இப்படி கூட இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இவ்வளோ ஒரு பெரிய லேண்ட்ல ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணி நம்ம செய்தால் நல்லா இருக்குமே, நிறைய பேருக்கு ஊழியம் நல்லா இருக்குமே, ஏழை எளிய மக்களுக்கு அந்த ஊழியங்களை செய்வது பிரயோஜனமா இருக்குமென்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் நான் ஜெபித்து விட்டு அந்த அந்த தெருவில் தினமும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபிக்கும் போது அந்த மேலே அது மாடியில் ஜெபிப்போம். நாங்கள் அந்த எங்கள் வீட்டுக்கு அடுத்து நாங்கள் ஜெபிக்கிற அந்த வீட்டுக்கு அடுத்து 2-3 வீடு தள்ளி ஒரு பாம்பு புத்துல வச்சுட்டு ஒரு அம்மா குறி சொன்னோம். நாங்கள் எப்பொழுது அந்த தெருவில் ஜெபிக்க ஆரம்பித்தோமோ, அந்த அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சோம், அதுக்கு ஒரு மாதத்துக்கு கூட இருக்காது, 1 மாதத்துக்கு உள்ளாகவே நாங்கள் அந்த பிசாசு கிரியைகளை கட்டி ஜெபம் பண்ணோம். அப்போ அந்த சகோதரி வந்து குறி சொல்லுவாங்க, ஆடி குறி சொல்லுவாங்க. அவங்க 1 மாதத்துக்கு உள்ளாகவே அவங்களால வந்து அந்த குறி சொல்ல முடியல, எனக்கு வாக்கு வரல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கு பண்ணிடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிசாசுடைய கிரியைகளை கர்த்தர் ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாரு. அப்போ பார்த்தா அந்த சகோதரி வந்து கேட்டு வந்தவங்க, இங்க யாரும் என்ன பண்றாங்க எனக்காக, என்னால இப்ப வாக்கு சொல்லவே முடியல, என்னை தேடி வர மக்களே வரல அப்படின்னு சொல்லி அவங்க புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தா அங்க ஒன்று வெறுமையாயிடுச்சு. அவங்க வைத்து குறி சொல்லுகிற காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் என்ன நினைச்சோன்னா, கவனிங்க, நமக்கு உடனே ஒரு எண்ணம் வரல, ஆமாம் கர்த்தர் நம்ம செய்வதெல்லாம் வாங்கி கொண்டு வர அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். திட்டங்களை பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் இரவே எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனத்தில் இதை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது நான் அப்படி தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு சொப்பனம் வந்துச்சு. அதில் வந்து நான் செய்கிற ஒரு வேலை, அந்த வேலையில் ஒரு போர் போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த போர்ல இருந்து பயங்கரமான தண்ணி பீறிட்டு ரொம்ப பிரைட்டா வருது. இது வரைக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு தண்ணி பிரைட்டா வருது. அந்த ட்ரில் பண்ற ஒரு பிட்டுன்னு சொல்லுவாங்க, அது உள்ள போகும். அதை வந்து உடைச்சி எடுக்கிற ஒரு பிட் இருக்கும் அந்த ஹேமருக்குள்ள. அந்த பிட்டு வந்து கீழே போட்டு நல்லா ஊற்று வந்து கொண்டிருக்கு. அதை நான் தான் மேலே தூக்கி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆப்ரேட் பண்ணும்போது அந்த பிட்டு அப்படி மேலே தூக்கி விடுற தண்ணி பொங்கி வந்துட்டு இருக்குது. அப்படியே அந்த பிட்டு எப்படியே ஒரு தேங்காய் மாதிரி இருக்கும். அந்த தேங்காய் மாதிரி இருக்கிற அந்த பிட்டு வந்து எப்படி சொன்னா, இப்படி ஒரு கிராஸ் இப்படி ஒரு கிராஸ் அப்படி 4 பிளந்து போறத என் கண்ணுக்கு ஆண்டவர் காண்பித்தார். நான் அடுத்த நாள் காலையில் சொன்னேன், ஜெபிக்கிற 4 பேர் இடத்துல, பிரதர் நம்ம பண்ற ஜெபம் எல்லாம் இந்த ஜெபங்கள் எல்லாம் நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னையா இவ்வளோ அன்பா இருக்கிறோம், இவ்வளோ ஐக்கியமா இருக்கிறோம், நம்ம இவ்வளவு தீவிரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், இவ்வளவு திட்டமா நம்ம ஜெபம் பண்ணி இவ்வளவு கிரியைகளை ஆண்டவர் நமக்கு கொண்டு செய்திருக்கிறாரு, நீங்க வந்து இப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம என்னை விட சின்ன ஒரு தம்பி இருந்தாரு, பைபிள் காலேஜுக்கு போகும்படியாக அதுக்கு முன்னாடி ஆயத்தமாயிட்டுக்கிறாரு. நீங்களும் நானும் இந்த ஊழியத்துல அவங்க கூட இணைந்து ஊழியம் செய்ய மாட்டோம். கர்த்தர் வந்து 4 பிரிவா பிரிப்பாரு. நம்ம 4 பேரும் 4 பக்கமா போயிடுவோம். அல்லேலூயா. அப்போ அந்த சொப்பனத்தை வைத்து ஆண்டவர் என்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்தினார். புரியுதுங்களா? இல்லைன்னா நம்முடைய தெளிவு நமக்கு இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்துட்டு நான் போராடிட்டு இருக்கோம். அது எப்போதுமே வந்து டேஷா தான் இருக்கும். கூட்டுக்கூடி செய்வோம், தேவ சித்தப்பலன்னா என்ன இருக்கும், ரொம்ப டேஷா தான் இருக்கும், நல்லா இருக்காது.
அப்ப ஏன் இதை சொல்றேன்னா, என்னை குறித்து ஒரு திட்டம் என்ன, என்னுடைய அழைப்பு என்ன, என்னை குறித்ததான தேவனுடைய நோக்கம் என்ன, என்னை தேவன் ஏன் வேறு பிரித்தார், ஏன் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். கவனிங்க, உங்களை தேவன் ஏன் ரட்சித்தார், ஏன் சபையில கொண்டு வந்திருக்கிறார், இந்த சபையில ஏன் அமர வைத்திருக்கிறார், உங்களை குறித்ததான தேவனுடைய முழுமையான திட்டம் என்ன என்பதை நீங்களும் நான் ஆண்டவரிடத்துல கேட்க பழகணும். கேட்கலாமா? கேட்க பழகணும். அப்படி கேட்கும்போது நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பாரு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக் கொடுப்பாரு. ஆமென். ஜெபிக்க சொல்லிக் கொடுப்பாரு, பைபிளை வாசிக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாரு, இந்த நாள்ல இந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக் கொடுப்பாரு, நீங்க 2 பேர் போய் சபையில ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவாரு, 2 பேர் கிராமத்துக்கு போகணும்னு சொல்லுவாரு, யாரை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் சொல்லுவாரு ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க. நாங்க வந்து ஜெபம் பண்ணோம் ஆண்டவரே, ஆனா போஸ்னா எந்த கிராமத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் மேல 3 திட்டம் இருக்குது. என்ன திட்டம் இருக்குது சொல்லுங்க பாப்போம், முடிச்சிடுவோம். 1, புரிஞ்சாது. ஆண்டவரே, பிரஜாதிகள் நடுவில் நான் இவ்வளவு படிச்ச ஆளு, எவ்வளவு படித்த ஆளு, நியாயப்பிரமாணத்தை கரைத்து அனைத்து 613 பிரமாணங்களையும் ஒன்று தவறாம கண்ணை மூடிட்டு மனப்பாடமா சொல்லுவேன். அதை செய்யறதை செய்திருக்கிறேன், செய்ய வேண்டாம்ன்றதை செய்யாம இருக்கிறேன். நான் பரிசேயனுக்கு தலைவனும் பரிசேயனுடைய குடும்பத்துல பிறந்தவனுமா இருக்கிறேன். என்னை போய் பிரஜாதிகளுக்கு நீ பிரசங்கம் பண்ணுனா, நான் எருசலேமில் யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியவன், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணங்களை விவரித்து காட்ட வேண்டியவன், நான் பிரஜாதிகளுக்கு போய் என்னையா பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி கேட்பான் என்றால் அவனை குறித்து திட்ட தீர்மானம் நிறைவேறுமா? சொல்லுங்க. இல்ல, என்னால முடியாது, நான் ஒரு பக்கத்துல தான் இருப்பேன், என் ஊழி இப்படித்தான் இருக்குன்னு சொன்னா முடியாது. அவர் 2 லட்சம் மைல்கள் பிரயாணம் பண்ணியிருக்கிறார். எத்தனை லட்சம் மைல்கள் பிரயாணம் பண்ணியிருக்கிறாரு? சொல்லுங்க. ஆமா, அவருடைய பிரயாணங்கள் ஏராளம். ஓடிக்கொண்டே இருந்தார், சாகு வரைக்கும் ஓடிக்கொண்டே இருந்தார். அடைச்சி போடும் போது தான் எழுத ஆரம்பிச்சாரு. ஆமென். அப்போ இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம சந்தோஷப்படுத்துகிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கிறதுங்கிறது உண்மையான ஒரு செய்தி. ஆமென். 8ஆம் அதிகாரம் மறுபடியும் 28ஆம் வசனத்துக்கு வாருங்கள். அங்கே வரும்போது நிறைய சொல்ல வரேன், அதை விரும்புறீங்க. நீங்க ஆண்டுடைய பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மூலமாய் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். 8:28 மறுபடியும் வாசிக்கும் போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. சில காரியம் நம்ம விரும்பாதது நடக்கும். விரும்பாத காரியங்கள், நான் சொல்லுவதை கவனிங்க. இந்த ஒரு காரியத்தை நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. நிறைய காரியங்கள் இந்த இடத்துல தான் விட்டுறாங்க. இந்த துல்லியமா புரிந்து கொள்ளுங்க. தேவ பிள்ளையா இருக்கிற நான் தேவனிடத்துல முழுமையான அன்பு கூர்ந்து நான் தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற போது எனக்கு நடக்கிற காரியத்தை நான் சொல்றேன், உங்களுக்கு நடக்கிற காரியத்தை நான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க தேவ திட்டத்துக்கே ஒத்து வராம, தேவன் சொல்றபடி ஜெபிக்காம, வேதத்தை கூட வாசிக்காம, தேவனுக்கு டாட்டா காட்டிட்டு அவர் விருப்பத்தை அறியாம, ஜெபம் கூட பண்ணாம, தேவனுடைய வார்த்தைகளை கூட புறக்கணித்து விட்டு உங்க இஷ்டத்துக்குபடியே ஓடுற உங்களுக்கு நான் சொல்ல வரல. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரிய காரியம். ஆமென். உங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது தேவனால் அனுமதிக்கப்பட்டதா அனுமதிக்கப்படாதான்னு கேள்வி ஒன்றே நம்ம கேட்க வேண்டியது இருக்கும். இந்த செய்தி கேட்கிற எல்லாருக்கும் அதுதான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொருவருக்கும் அதுதான். நீங்கள் தேவனை நேசிப்பது உண்டானால், தேவனுக்காக வாழ தீர்மானித்து உங்கள் இறுதி ஏக்கமெல்லாம் துடிப்பெல்லாம் கர்த்தர் மேலே இருப்பது உண்டானால், உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு சம்பவம் நன்மைக்கு ஏதுவாக முடியும் என்பது சத்திய வேத வாக்கு. இதுல மாற்றமே கிடையாது. இயேசு பொய் சொல்லவே மாட்டார், இயேசு மாற்றவே மாட்டார். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பனா ஆசீர்வதிக்கத்தான் செய்வார், உங்களை உயர்த்த வேணா உயர்த்ததான் செய்வார், உங்களை மேன்மைப்படுத்தவனா மேன்மைப்படுத்ததான் செய்வார், உங்க பேரை பெருமைப்படுத்தவனா பெருமைப்படுத்தி தான் விடுவார். ஏன் ஆபிரகாம் பேர் 1000 முறை சொல்றீங்கன்னா வாக்குத்தத்தம் அவன் மேல இருக்குது. அல்லேலூயா. ஆபிரகாமை சொல்லாத சபையே கிடையாது. ஆராதிக்கிற நாள்ல இவனை பற்றி பேசாத வார்த்தையே இல்லையே. இவன் பேரை உச்சரிக்காத விசுவாசியே கிடையாது. அவன் பேரை சொல்லியே ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டாரு. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன். அப்ப ஆண்டவரே அவனை வச்சு தான் அட்ரஸே பண்றாரு. யாரை வச்சு தான் அட்ரஸ் பண்றாரு? நான் ஆபிரகாமுடைய தேவன்பா, அவனை போய் பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியும். அட்ரஸ் பண்றதே யாரை தான் அட்ரஸ் பண்றாரு. அட்ரஸ் சொல்றதே ஆபிரகாம் வச்சு தான் அட்ரஸ் பண்றாரு. அப்படின்னா ஆண்டவர் வார்த்தையில மாறவே மாட்டார். நான் மிக தெளிவாக சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில குறுக்கிடுகிற சில காரியங்கள், நடக்காத சில, அதாவது அசம்பாவிதங்கள், தேவையற்ற அசம்பாவிதங்கள், சில காரியங்கள், விரும்பாத காரியங்கள் வரும்போது நீங்கள் உங்கள் வழிகளை ஆண்டவருக்கு முன்னால கொடுத்து பாருங்கள். தேவன் அதை நேர்த்தியாக மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றி அமைத்துக் கொடுப்பார். ஆமென். ஆகவே முழங்கால் படிடுவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நீங்கள் அழைக்கப்பட்டது உண்மை, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டது உண்மை.
தேவன் உங்கள் மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறது உண்மை. அதாவது நோக்கத்தோடு கூட அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். அந்த நோக்கம் நிறைவேறாமல் நாம் மடிந்து போய்விடக் கூடாது. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை நம்ம கேட்போம். ஆமென். உங்களை குறித்து ஆண்டவரே, என்னை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு ஊழியக்கார இடத்துல கேட்கிற அளவுக்கு நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆமென்.